கைஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் அப்பா பெப்பர் சிக்கன் வித் இடியாப்பம் செய்கிறாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? இப்போ பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியது, மசாலா அரைப்பதற்கு சோம்பு, சீரகம், மிளகு பொருட்கள் மற்றும் தாளிப்பதற்கான பொருட்கள், இஞ்சி விழுது பேஸ்ட், இவைகள் தான் தேவை. இப்போ முதல்ல நம்ம இதில் இருக்கிற மிளகு, சோம்பு, சீரகம் இதையெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இல்லாட்டி இடித்து எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கிறத விட இடிச்சு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டாக இருக்கும். இப்படி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து இங்கே பாருங்க. நல்லா வாசனையும் தெரியும் நமக்கு. அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. சில இடத்துல ப்ரௌனாக இருக்கலாம், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சில இடத்துலலாம் ப்ரௌனாக இருக்குல்ல, இந்த மாதிரி அளவுக்கு வறுத்துருக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். என்ன இதுங்கடா இது அரைக்கிறது? இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் அரைச்சி உங்களுக்கு காட்டுறோம். ஆன் இப்போ காட்டுவாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அரையணும். இருங்க, இன்னும் கொஞ்சம் அரைக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாமா? எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். ஓகே ஓகே. முதல்ல பெப்பர் இருக்கா வீட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை, லவங்க இலை, மிளகு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியதான். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கி விடணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியே யூஸ் பண்ணி நம்ம எப்படி சமைக்கிறதுனா இன்றைக்கி மெயினாக நம்ம சிக்கனோட ஸ்பெஷல். வித்தவுட் வாட்டர் வி கேன் யூஸ் தி சிக்கன் ஃபார் பாயிலிங். சிக்கன்லேருந்து வர தண்ணியே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாலும் நல்லது தான். ஏன்னா சிக்கன் அடி பிடிக்காமல் ட்ரை ஆகி மேரினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணிக்கிறோம். டமாட்டோ வெங்காயம் நல்லா இன்னும் சொல்றதுக்கு இல்லை இருக்கு. நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே மிளகு பெப்பரை அரைச்சி நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கனோட போட்டு உப்பு போட்டு பெரட்டி மிளகு வச்சிடலாம். வச்சோம்னா அது ஒரு 30 மினிட்ஸ் ஊறுனுச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெப்பர் சிக்கன்.
போதும்னா ஸோ நம்ம அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு பாக்கெட்டு. ரெடிமேடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் வெல்லம் கூட்டு. அவ்வளோதான். இஞ்சி போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம அந்த வெங்காயம் போட்டிருக்க வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்ந்து மேரினேட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு இதோட சேர்ந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த டேஸ்ட்டை நம்ம அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி ஸ்மாஷ் ஆகணும் ஒன்றோட ஒன்று, அந்த அளவுக்கு வதக்கி விடணும். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிருப்பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் போடாமல் கொஞ்சம். அப்போ இது வெறும் கறியாக தனியாக எடுத்து வச்சுருந்தாங்களா? சிக்கன் போடுறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் சிக்கனை. ஸோ இது 1 கிலோ சிக்கனு. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் போட போகிறேன். போதும் நமக்கு. போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து பரட்டி விடணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இதோடலாம் சேர்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விடணும். நல்லா பரட்டணும். அந்த சூட்டுலேயே என்ன ஆகும், சிக்கன் வதங்கி அந்த கறியில் இருக்க தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கணும். கறியில் இருக்க தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகி அந்த ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். ஸோ அப்போ தான் நமக்கு மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு சிக்கன் வந்து சூட்டில் சுருண்டுருச்சு. உங்களுக்கு தெரியுறாது, ஹீட்னால சிக்கன் ஓரளவுக்கு சூட்டில் சுருண்டுருச்சு. ரொம்ப கிண்டோம்னா என்ன ஆகிடும், சிக்கனு பிச்சு பிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கிண்ட வேணாம். இதுமாரி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோமா, அது கூட என்ன பண்ண போகிறோம்னா மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் 1 கரண்டி, இதில் இப்போ வந்து நம்ம சில மசாலா பொருட்கள் போட்டிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி, மிளகு பொடி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா வதங்குற அளவுக்கு பரட்டி விடுறோம். சிக்கனோட நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு பரட்டணும். நல்லா வந்து அந்த சிக்கனோட கலரே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விடணும். வாசம் வருதா கேமராமேன்? வாசம் வருதா உங்களுக்கு? வருகிறது. வாசம் வருது நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா சிக்கன் நல்லா அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா தீஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக. பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து பார்க்கலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அந்த எண்ணெயும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஸோ ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உப்பு எவ்வளோ போடணும்? தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரே பக்கமாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு தனியா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் கொட்டிட்டு உப்பும் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒரு கலக்கி விட வேண்டியதான். பெப்பர் சிக்கன் வாங்க சாப்பிடலாம். நம்ம பாருங்க தண்ணியே ஊற்றலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணியே கிரேவியாக வந்திருக்கு பாருங்க. நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை, ஆயில் மட்டும்தான் சேர்த்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டிருந்தோம். ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ அது நல்லா வேகட்டும். நம்ம அந்த தண்ணியோடு நல்லா வேகட்டும். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிக்கனை என்ன பண்ணலாம், அதில் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நல்லா அது கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கிளறி விடணும் இதுக்கப்புறம். ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிட போகுது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதனால் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. சிக்கனோட கலரே மாறிடுச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு சிக்கனோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு? நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம எப்போதும் கொடுக்குற ஒரு டெஸ்ட் அனிமல் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல, அந்த டெஸ்ட் அனிமல் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் எவ்வளோ காரமாக இருக்குன்னு அந்த டெஸ்ட் அனிமல் சொல்லும். ஓகே, டெஸ்ட் அனிமலுக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் அனிமலோட ஃபீட்பேக் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ வாங்கலாம். ஓகே, வாங்க அந்த டெஸ்ட் அனிமலுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அனிமல் ஓகே, இது டெஸ்ட் அனிமல். புடி அப்படியே சாப்பிட்டு பார்த்து குட்டுங்கோ. டெஸ்ட் அனிமல் சூடாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க டெஸ்ட் அனிமல். ஏன்னா தலையை மட்டும் ஆட்டுறீங்க. டெஸ்ட் சொல்லுங்க. ஆ நல்லா நல்லா இருக்கு. சொல்றா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் நல்லா இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு? ஜூஸா இது ஜூஸியா இருக்கா, கிறிஸ்பியா இருக்கா? கிறிஸ்பியா இருக்காது, ஜூஸியா தான் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கா? அம்மாட்ட கொடுங்க. காரமா இருக்கு. நீங்க இதை ரேட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. அப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பயுமே வரக்கூடாது.